மலம் வேகமாக வருகின்ற ஒரு நிலை உருவாகும். வேகமாக வருகின்ற அந்த ஒரு நிலை உருவாகும் போது ஏதோ பாதையில் ஒரு அடைப்பு ஏற்படுவது போல ஏற்பட்டு மிகப்பெரிய அளவில் இந்த மலக்கட்டு போலவே பாதையை அடைத்து இருக்கக்கூடிய அந்த மூல வீக்கம், எரிச்சல் குறைந்து போடுவதை பார்க்க முடியும். பொதுவாகவே நம்ம உடம்புல உட்புறமாக வெளிப்புறமாக இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே ஒரு மாய்ஸ்சர், ஒரு வறட்சியற்ற தன்மை இருந்தால் தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஆசனவாய் வெடிப்பை போல ஒரு மிகப்பெரிய வலி நம்ம வாழ்க்கையில இருக்கவே முடியாது. உட்கார முடியல, படுக்க முடியல, நிற்க முடியல, நடக்க முடியல. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். நண்பர்கள், தோழர்கள், நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். உணவு, நீர், காற்று, உடல் சுத்தி, மனோசுத்தி, ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க மட்டுமல்ல, ஆரோக்கிய பெருவாழ்வுக்கு மட்டுமல்ல, இந்த ஜென்மத்தில் நம்முடைய கடமைகளை திறமையாக ஆற்றவும், நினைத்த காரியங்களை அடையவும், வெற்றி அடையவும், மகிழ்ச்சியாக இருக்கவும் நமக்கு உதவி செய்யக்கூடிய இயற்கையும் இறைவனும் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வழிகாட்டுதல்கள் தான் இந்த 7 தூண்கள். இந்த 7 தூண்களில் அடிப்படையான முதல் விஷயமாக நாம் பார்ப்பது இன்றைக்கு உணவு தான். இன்றைக்கு நம்முடைய சமையலறையில் இருக்கக்கூடிய சிறு சிறு பொருட்கள், இந்த பொருட்களை முழுமையாக உணர்ந்து இதை உபயோகப்படுத்துகின்ற வழிமுறைகளை மட்டும் நம்மால் முறையாக பின்பற்ற முடியுமேயாயின் இன்றைக்கு நமக்கு ஏற்படுகின்ற நோய்களில் 99% நோய்களை தடுக்கவும் முடியும். அந்த நோய்களை குணப்படுத்தி கொள்ளவும் முடியும். சில நோய்கள் குணப்படுத்த முடியாத நிலையில் இருந்தாலும் கூட அந்த நோயுடைய தீவிரத்தை குறைத்து ஒரு ஆரோக்கிய பெருவாழ்வு அப்படிங்கிறது இந்த வீட்டில் இருக்கக்கூடிய, சமையலறையில் இருக்கக்கூடிய, உணவாக பயன்படுத்தக்கூடிய பொருட்களினாலே சாத்தியம்தான் அப்படிங்கிறத நாம் மறக்கவே கூடாது. அந்த வகையில் இன்றைக்கு மலக்கட்டு நீங்க, குறிப்பாக காலை எழுந்தவுடன் மலம் செல்வது மட்டுமல்ல, முறையான சிறுநீர் கழிய, வேர்வை துவாரங்கள் மூலம் வெளியேறக்கூடிய கழிவுகள் வெளியேற, நுரையீரலில் இருக்கக்கூடிய கழிவுகளும், சைனஸ் கிளாண்டில் இருக்கக்கூடிய கழிவுகளும், பெருங்குடலில் இருக்கக்கூடிய கழிவு போலவே வெளியேறி உடல் ஆரோக்கியமாக இருக்க உதவி செய்யக்கூடிய மலக்கட்டு நீங்க தீநீர் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். கற்றாழை, வெங்காயச்சாறு, பனங்கற்கண்டு, சீரகம் 4 பொருட்கள் தான் தேவை. இந்த 4ஐயும் மருந்தாக அல்ல, மூலிகை தீநீராக பயன்படுத்தினாலே போதும், அவ்வளவு ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும். முதலாவது மூல வீக்கம். மூலத்தில் 4 நிலைகள் இருக்கிறத பார்க்குறோம். முதல் நிலை மூல நோய் அப்படிங்கிறது பெரும்பாலும் நமக்கு சிரமத்தை ஏற்படுத்தாது. மலம் வேகமாக வருகின்ற ஒரு நிலை உருவாகும். வேகமாக வருகின்ற அந்த ஒரு நிலை உருவாகும் போது ஏதோ பாதையில் ஒரு அடைப்பு ஏற்படுவது போல ஏற்பட்டு அந்த இடத்துல ஒரு முக்கும் போது மலம் ஒரு பக்கமாக சாய்ந்து போகின்ற ஒரு நிலையோ, அல்லது முக்கும் போது லேசான உரசலால் வலிவேதனையோடு மலம் கழிக்கின்ற ஒரு நிலையோ, ஆசன வாயில் இருக்கக்கூடிய பாதிப்பு சில நேரங்களில் கடுமையான பாதிப்பாக மாறி ஆனால் தற்காலிக பாதிப்பாக இருக்கின்ற நிலையோ தான் நாம் சொல்லுகின்ற முதல் நிலை மூல நோயின்னு சொல்லுவோம். இதில் சில நேரங்களில் இரத்தப்போக்கு இருக்கலாம், சில நேரங்களில் வலியும் எரிச்சலும் இருக்கலாம். ஆனால் 30 நாட்களில் 1 நாளோ 2 நாளோ தான் அந்த சிரமம் இருக்குமே தவிர மற்ற நாட்களில் சிரமத்தை நாம் பார்க்கவே முடியாது. 2ஆம் நிலை மூல நோயாக வரும்போது மலம் கழித்த பிறகு ஆசனவாய் சுத்தம் செய்யும் போது அந்த இடத்தில் ஏதோ ஒரு தசை இருப்பது போல ஒரு உணர்வு இருக்கிறத நம்ம பார்ப்போம். அது 2ஆம் நிலை மூல நோயின்னு சொல்லுவோம். பெரும்பாலும் 2ஆம் நிலை மூல நோய் நமக்கு ஏற்படும் போது அந்த இடத்துல வலியும் வேதனையும் மிகப்பெரிய அளவில் ஏற்படுவதையும், சில நேரங்களில் இரத்தப்போக்கு ஏற்படுவதையும், சில நேரங்களில் ஏற்படுகின்ற வலி 2 மணி நேரம் 3 மணி நேரம் நம்மை பாடாய்படுத்துவதையும் பார்ப்போம். 3ஆம் நிலை மூல நோய் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு பெரிய சிரமம். மலம் கழித்த பிறகு மலம் கழிக்கும் போது வெளிவருகின்ற தசை சில நேரங்களில் மலப்பாதைகளை அடைத்து வலியையும் வேதனையையும், அதைவிட முக்கியமாக இன்னும் சில நேரங்களில்
கடுமையான இரத்தப்போக்கையும் ஏற்படுத்தக்கூடிய வலி, எரிச்சல், ஆசனவாயில் மிக கடுமையான அரிப்பும் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறத பார்ப்போம். இது 3ஆம் நிலை மூலநோயின்னு சொல்லுவோம். பெரும்பாலும் இந்த 3ஆம் நிலை மூலநோய் வரும்போது தான் நமக்கு ஏதோ மூலநோய் இருக்கு போல இருக்கேன்னு ஒரு புரிதலோடு மருத்துவமனைக்கு செல்வதையும் சிகிச்சை எடுத்துக்கொள்வதையும் நம்ம பார்ப்போம். இது 3ஆம் நிலை மூலநோயின்னு சொல்லுவோம். 4ஆம் நிலை மூலநோய் அப்படிங்கிறது மலம் கழித்த பிறகு உள்ளே செல்கின்ற அந்த மூலம் வெளியிலேயே இருந்து ஆசனவாயை அடைக்கின்ற ஒரு நிலையை உருவாக்கி கையை வைத்து மூலத்தை ஒரு பகுதியில் தள்ளி வைத்தால் தவிர முக்கி மலம் கழிக்கின்ற சிரமத்தோடு போராடுகின்ற ஒரு நிலை தான் 4ஆம் நிலை மூலநோய்னு சொல்லுவோம். இந்த முதல் 2 நிலையில் நமக்கு தினசரி சிரமமற்று இருந்தாலும் கூட சில நேரங்களில் சிரமம் பொறுக்க முடியாத சிரமமாக மாறுவதை பார்ப்போம். ஆனால் 3ஆம் நிலையும் 4ஆம் நிலையும் தினசரி மலம் கழிக்கும் போது நம்மை விடாமல் துரத்தி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அப்போ இது சார்ந்த சிரமங்களற்ற ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை நமக்கு வேணும். நல்ல ஒரு முயற்சியாக அறுவை சிகிச்சை இல்லாமல் மூலநோயை குணப்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லது ரொம்ப முக்கியமானது இன்றைக்கி சொல்லணுன்னா, அறுவை சிகிச்சை செய்த பிறகு கூட மீண்டும் இது சார்ந்த சிரமங்களற்ற ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னு வரும்போது அதற்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்கின்ற அருமருந்து தான் இந்த மலக்கட்டு நீங்க கஷாயம். சோற்றுக்கற்றாழை 2 கிராம், வெங்காய சாறு 2 கிராம், பனங்கற்கண்டு 2 கிராம் மற்றும் சீரகம் 2 கிராம் 300 மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்புன்னு எடுத்துக்கொள்ளும்போது மிகப்பெரிய அளவில் இந்த மலக்கட்டு போலவே பாதையை அடைத்து இருக்கக்கூடிய அந்த மூல வீக்கம், எரிச்சல் குறைந்து போடுவதை பார்க்க முடியும். மூலச்சூடுன்னு ஒன்று சொல்லுவோம். ஆசனவாயில் கை வச்சு பார்த்தா நெருப்பு கொதிக்கிற மாதிரி கொதிக்கும். ஆசனவாய் பகுதியில் கை வைக்கும்போது ஏற்படுகின்ற எரிச்சலும் வலியும் சொல்ல முடியாத அளவுக்கு சிரமத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறத பார்க்க முடியும். என்ன செய்தாலுமே வலி குறையவில்லை அப்படிங்கிற சிரமம் ஒரு புறமும், அந்த மூலத்திற்கு எக்ஸாமினேஷன் பண்ணி பார்த்தா அங்கே எந்த விதமான மூலமும் இல்லை, ஆனால் ஆசனவாய் எரிச்சலும் சூடும் வலியும் என்னை துரத்துகிறதுன்னு சொல்லுவது மறுபுறமும் இருக்கிறத பார்க்க முடியும். பெண்களுக்கு குறிப்பாக மாதவிலக்கு ஏற்படுகின்ற காலங்கள்லையும் மெனோபாஸ் ஏற்படுகின்ற காலங்கள்லையும் பிரசவ காலத்திற்கு பிறகும் இந்த சூடு நம்மை விடாமல் துரத்தி கொண்டிருக்கிறத பார்க்க முடியும். எண்ணெய் தேய்த்து குளிப்பது, குளிர்ந்த உணவுகளை சாப்பிடுவது, மோர் சாப்பிடுவது, என்னென்ன செய்து பார்த்தாலுமே சூடு மட்டும் குறையலைங்கிற வருத்தத்தில் நிறைய பேர் இருக்கிறத பார்க்குறோம். உங்கள் அனைவருக்குமே இந்த மூலச்சூடுன்னு சொல்லக்கூடிய ஆசனவாயில் ஏற்படுகின்ற சுருக்கம், ஆசனவாயில் ஏற்படுகின்ற வலி, ஆசனவாயில் ஏற்படுகின்ற எரிச்சல் வரை கட்டுப்படுத்தி குணப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த மருந்து எதுனா கற்றாழை, வெங்காயச்சாறு, பனங்கற்கண்டு மற்றும் சீரகம். ஒவ்வொன்றையும் 2 கிராம் அளவுக்கு எடுத்து 300 மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்புன்னு எடுக்கும்போது நம்முடைய ஆரோக்கியத்தில் அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். ஆசனவாய் வெடிப்பை போல ஒரு மிகப்பெரிய வலி நம்ம வாழ்க்கையில் இருக்கவே முடியாது. உட்கார முடியல, படுக்க முடியல, நிற்க முடியல, நடக்க முடியல. ஆசனவாயில் ஒரு 100 குண்டூசிய சொருனா மாதிரி சுருக்கென்று ஏற்படுகின்ற வலி, வலியோடு கூடிய உதிரப்போக்கு, வலியோடு கூடிய எரிச்சல், வலியோடு கூடிய கடுமையான சிரமம். ராத்திரி ஒரு நிமிஷம் கூட என்னால் தூங்க முடியல சார். ஒரு வலி மாத்திரை போட்டு வலியை குறைக்க வெளிப்புறமாக ஆசனவாயில் தடவக்கூடிய ஏதோ ஒரு பூச்சி ஜெல்லை தடவினா தான் சார் என்னால் தூங்க முடியுது. அதுவும் 3 மணி நேரம் 4 மணி நேரம் உடனே வலி எரிச்சல் ஏற்படுது. சரி, மருத்துவர் சொல்கிறானேன்னு சொல்லி ஒரு அறுவை சிகிச்சை கூட செய்தாகிவிட்டது சார், ஆனால் என்னால் இதிலிருந்து வெளிவரவே முடியவில்லைங்கிற வருத்தத்தில் இருக்கக்கூடியவர்கள் நம்மில் எவ்வளவு பேர். அப்போ அந்த எரிச்சலை குறைக்க வேண்டும், ஆசனவாய் வெடிப்பை குறைக்க வேண்டும். இது வெடித்து அந்த இடத்துல வீக்கத்தை ஏற்படுத்தி அந்த வீக்கத்தில் வடிகின்ற சீழும் இரத்தமும் எனக்கு குறைய வேண்டும் அப்படின்னு வரும்போது அதற்கும் இந்த கற்றாழை கஷாயம் ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். மலக்குடல் வறட்சின்னு சொல்லுவோம், ட்ரைடு இன்டெஸ்டைன்னு சொல்லுவோம். சாப்பிட்ற சாப்பாடு நிறைய சாப்பிடுவோம், கீரை சாப்பிடுவோம், காய்கறி சாப்பிடுவோம், பழங்கள் சாப்பிடுவோம், டாக்டர் சொல்கிற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் மோஷன் மட்டும் வரவே வராது. சரி, கஷ்டப்பட்டு மோஷன் வரத்துக்குன்னு கொஞ்சம் லாக்ஸேட்டிவ் சாப்பிட்லாம், நல்ல பவர்ஃபுல்லான லாக்ஸேட்டிவ் சாப்பிடுவோம். சாப்பிட்டா மலக்குடல்லிருந்து மலம் வருதா கல் வருதான்னு தெரியாத அளவுக்கு இறுகி போய் மலம் வெளியில் வருவதை பார்க்க முடியும்.
முக்கி இதய நோயே வந்து விடுகிற அளவுக்கு, முக்கி நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த உணவு குழலில் இருக்கக்கூடிய அந்த பாதிப்புகள் ஏற்படுகின்ற அளவுக்கு, முக்கி குடல் இறக்கமே ஏற்படுகின்ற அளவுக்கு செய்தாலும் கூட உள்ளே இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வெளியேறாத ஒரு நிலை அப்படின்னு இருக்கு இல்லையா? இதற்கு காரணமே மலக்குடல் வறட்சி அல்லது பெருங்குடல் வறட்சின்னு சொல்லுவோம். பொதுவாகவே நம்ம உடம்பில் உட்புறமாக வெளிப்புறமாக இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே ஒரு மாய்ஸ்சர், ஒரு வறட்சியற்ற தன்மை இருந்தால் தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஒரு நாவில் தண்ணி இல்லைன்னா என்னாகும்? நம்மளால் பேசவே முடியாது. ஒரு நாவில் பேச முடியாத அளவுக்கு வறட்சி ஒரு மிகப்பெரிய நோயாக இருக்குன்னா, அப்போ பெருங்குடலில் ஏற்படுகின்ற வறட்சியும் மற்ற இடங்களில் ஏற்படுகின்ற வறட்சியும் நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு சிரமத்தை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம். இந்த சொல்ல முடியாத அளவுக்கு சிரமத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு ஏற்படுகின்ற மலக்குடல் வறட்சியை கூட வறட்சியற்ற ஒரு நிலையாக கொண்டு வந்து உடலுடைய பெருங்குடலில் லூப்ரிகேஷன் சார்ந்த சிரமங்களை மாற்றி உடலை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய அருமருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மலக்கட்டு நீங்க கஷாயம்தான். கற்றாழை, வெங்காயச்சாறு, ஜீரகம் மற்றும் பனங்கற்கண்டு. கற்றாழை சாறு அல்லது சோறு ஒரு 5 மில்லி அளவுக்கு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துங்க. வெங்காயச்சாறு ஒரு 5 மில்லி அளவுக்கு எடுத்துங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 300 மில்லி தண்ணீரில் போடுங்க, நல்லா கொதிக்க வைங்க. அதை 100 மில்லியாக குறைங்க, வடிகட்டுங்க. அது கூட இந்த பனங்கற்கண்டு ஒரு 4 சிட்டிகை போட்டு இதை ஒரு தேநீராக காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை சாப்பிடுங்க. மலக்கட்டு சார்ந்த சிரமங்கள் மட்டுமல்ல, மற்ற சிரமங்களும் மிகப்பெரிய அளவில் மாற்றமடைந்து விடுவதை நாம் பார்க்க முடியும். மூளை எரிச்சல், மூலத்தில் ஏற்படுகின்ற வலி, மூலச்சூடு, ஆசனவாய் வெடிப்பு, மலக்கட்டு, வயிறு வலி மற்றும் மலக்குடல் வறட்சி, இவை அனைத்துக்குமே சிறந்த தீர்வளிக்கக்கூடிய ஒரு அருமருந்து தான் கற்றாழை, வெங்காயச்சாறு, பனங்கற்கண்டு, சீரக தீனின்னு சொல்லலாம். இதை ஒரு மருந்தாக அல்ல, ஒரு மூலிகை தீநீராக பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே ஆசனவாய், மலக்குடல், மலப்பை மற்றும் மலவாயின்னு சொல்லக்கூடிய நோய்களற்ற ஒரு ஆரோக்கிய பெருவாழ்வை ஆயுள் முழுவதும் நாம் வாழ முடியும். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம். நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்பச் செயல். இறைவழி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம். இறைவழி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம். அனைத்து நோய்களுக்குமான குணம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஆரோக்கியமும் ஆன்மீகமும். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை டிசம்பர் மாதம் 1ஆம் வாரம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை மதியம் 12 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 3ஆம் தேதி புதன்கிழமை மதியம் 12 மணி முதல் மாலை 5 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 4ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை பெங்களூர் அல்சூர் கிளையிலும், 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை ஓசூரிலும், 6ஆம் தேதி சனிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை வேலூரிலும், 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் மதியம் 3 மணி வரை திருவண்ணாமலையிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9914244111, 9500946634, 9500946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மேகலா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் மேரி கல்சா திருச்சி, டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் கிருத்திகா
ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா, பெங்களூர், டாக்டர் நவநீத், ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத், மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்.